Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு பார்க்குற போது நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, சம்மர் டைமில் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எப்படி அவங்களோட வாட்டர் மெயின்டைன் பண்ண முடியும், எப்படி ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ண முடியும், இதை பற்றி பேச போகிறோம். இப்போ நார்மல் பீப்புள் எடுத்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க, இளநீர் குடிப்பாங்க, இதெல்லாம் நிறைய குடிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த தாகம் அடங்கிடுது அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெறும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இவங்க இளநீர் குடித்தா கூட வெறும் தண்ணி இருக்கிற இளநீர் தான் குடிக்கணும். ஏன்னா தண்ணியோட நிறைய தேங்காய் இருக்கிற இளநீர் குடித்தா இதில் கார்போஹைட்ரேட் சத்து ஜாஸ்தி, அதனால அவங்களுக்கு சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு இளநீரில் தேங்காவே இல்லாத ஒரு இளநீர் குடிச்சிங்கன்னா இது அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லாத கொஞ்சம் லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும், அதாவது ஸ்வீட் கம்மியாக இருக்கும். இது காரணம் அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் மாவு சத்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீர் மோர் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைமில் நம்ம மோர் எடுத்துட்டால் அந்த குட் பாக்டீரியா நம்மளுக்கு சேர இது நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எதாவது வராத தவிர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழைய சோறு எடுத்தால் கூட இது தண்ணியாக நிறையா எடுத்துகிட்டு சோறு கம்மியாக தான் எடுக்கணும். அண்ட் அது கூட கருப்பு கவுனி இல்லை சேப்பரிசி இல்லை சிறுதானியங்களில் பண்ணால் பெட்டர். ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம், பட் லோ கிளைசிமிக் ஃப்ரூட் தான் சாப்பிட முடியும். சம்மரில் நேச்சரே என்ன கொடுக்குது, உங்களுக்கு தர்பூஸ் கொடுக்குது, உங்களுக்கு இளநீர், அப்புறம் நொங்கு, அப்புறம் லீச்சி. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு ஓகே. பட் இதை ஜூஸாக போட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இளநீரை எடுத்து அந்த வழுவல் தேங்காவை எடுத்து இதை ரெண்டையும் மிக்சியில் பீட் பண்ணி இதை சில் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கிறாங்க. இது டெஃபினட்டாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க பிளெயின் இளநீர், தேங்காய்க்குள்ளே ரொம்ப இளமாக இருந்தால் தான் இளநீர், அது தேங்காவே இருக்காது, உங்களுக்கு அந்த வழுவலே வராது, அந்த மாதிரி குடித்தா ஒன்றும் ஆகாது. இப்போ தர்பூஸை பொறுத்த வரலும் நீங்கள் கொஞ்சமாக அரவுண்ட் 100 கிராம்ஸ், அதாவது ஒரு கப் அளவு வேணால் ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம். கட் பண்ணி அதில் விதையை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். இதில் ஜூஸ் போட்டு இல்லை ஜூஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி அந்த ஸ்வீட்டில் ஸ்டீவியா போட்டால் கூட, பட் சர்க்கரை போடாத மற்ற ஏதாவது போட்டால் கூட ஜூஸாக பண்ணால் இது சீக்கிரம் உடம்புல இறங்கி சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பழமாக தான் சாப்பிட்லாம். நொங்கு தாராளமாக சாப்பிட்லாம். இளசு நொங்கு சாப்பிட்டா 2-3 ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி லீச்சி கூட 2-3 சாப்பிட்டா ப்ராப்ளம் இருக்காது. எதையுமே நம்ம நிறையா சாப்பிட்டா அந்த கார்போஹைட்ரேட் சத்து நிறையா ஆகி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க பிளெயின் வாட்டர் குடிக்கலாம். இப்போ தாகம் அதில் அடங்கலை அப்படின்னு அவங்களுக்கு தோணி இவங்க எக்கச்சக்கமாக ஐஸ் போட்டு வெரி கோல்டு வாட்டர் குடிப்பாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு தாகம் அடங்கிறதுக்கு வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர் தான் பெஸ்ட்டு. இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. சம்மரில் போய் யாராவது ஹாட் வாட்டர் இல்லை லூக் வார்ம் வாட்டர் குடிப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுதான் பெஸ்ட்டு தாகம் அடைக்க. சரி, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா பானையில் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை எடுத்து குடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் இதே டயபெட்டிஸோட உங்களுக்கு க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் இருக்குது அண்ட் இதுவும் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல் இருக்குன்னா நீங்கள் அந்த அளவு எதுவுமே நம்ம சொன்னது சாப்பிட முடியாது. அது பழமாக இருக்கட்டும், ஆனால் பழத்தில் பொட்டாசியம் ஹையாக இருக்கும். கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் நிறையா எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ராப்ளம் ஆக பொட்டாசியம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க இளநீர் சிறிய அளவு தான் குடிக்க முடியும். அகெயின் இளநீரில் ஹை பொட்டாசியம் இருக்குது. அண்ட் நொங்கு எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் இருக்குது. ஸோ இவங்க பிளெயின் வாட்டர் தான் குடிக்க முடியும். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு இருக்கும். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான். அதுவும் உணவில்
இப்போ நீங்கள் காஃபி, டீ, பால், இல்லை இந்த பழைய சோறோட தண்ணி, இல்லை சாம்பார், ரசம் எல்லாமே கால்குலேட்டட். ஸோ அவங்க தண்ணின்னு வந்தால் 500 to 700 ml தான் தண்ணியாக குடிக்க முடியும். ஸோ டயபெட்டிஸ் வித்தவுட் கிட்னி டிசீஸ்னால் நம்ம முதல்ல சொன்னதை எல்லாம் சாப்பிடலாம். பட் டயபெட்டிஸ் வித் கிட்னி டிசீஸ்னால் இவங்க அந்த அளவு இந்த ஹைட்ரேஷனுக்கு நம்ம சொன்னது எதுவுமே சாப்பிட முடியாது. வெறும் வாட்டர் தான் பெஸ்ட்டு, அரவுண்ட் 700 to 750 ml. ஏன்னா மற்றது உணவுலேருந்தே வந்துடும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு டயபெட்டிஸ் வித் ஹார்ட் டிசீஸ் இருக்கும். இவங்களுக்கு டீகாம்பன்சேட்டட் ஹார்ட் டிசீஸ் இருந்தால் உடம்புல ஏற்கவே தண்ணி இருக்கும். இப்போ இவங்களுக்கும் தண்ணி மெஷர் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. எல்லா டைப் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்க்கு தண்ணி மெஷர் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சில ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் வித் ஹார்ட் டிசீஸ், சில டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்க்கு தண்ணி மெஷர் பண்ணணும். ஸோ அவங்களும் ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட பொட்டாசியம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது தர்பூஸ் சாப்பிட முடியாது, அவங்க இளநீர் சாப்பிட முடியாது, நுங்கு, லீச்சி சாப்பிட முடியாது. பழைய சோறு வேணால் கொஞ்சமாக அந்த தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா அதில் குட்னஸ் நிறையா இருக்குது. அந்த குட் பாக்டீரியா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஹைட்ரேஷனுக்கு பெஸ்ட்டு வார்ம் வாட்டர் இல்லை பானை தண்ணி. யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் இல்லை ஹார்ட் டிசீஸ் இல்லையோ அவங்க நீர் மோர் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மற்ற எல்லா ஃப்ரூட்ஸு இல்லை இளநீர் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெடிக்கல் ப்ளஸ் டயட்டிஷியன் ஹெல்ப் எடுத்து அப்புறம்தான் நீங்கள் டிசைட் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ சம்மர் வருது, யார் யாருக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.